அருமையான தலைப்புங்க, அற்புதமான தலைப்புங்க, இந்த காலத்தில் பேச வேண்டிய தலைப்புங்க. ஆமா, என்ன தலைப்புங்க? ஆஹா, இது சும்மா கிண்டல் கேட்கிறாரு. குழந்தைகளை வளர்ப்பதிலே சிறந்தவர்கள் அன்றைய அம்மாக்களா இன்றைய அம்மாக்களா? நடுவர் அவர்களே, அந்த காலத்துல ஆத்தாமார்கள பிள்ளைகளை பெத்தாங்க வளர்த்தாங்க. இந்த காலத்துல ஏவோ புள்ள பெக்கற வளர்க்கறக்கு. ஆடா, நல்ல கேள்வி. அன்னைக்கெல்லாம் 8 உருப்படி 10 உருப்படி 16 உருப்படி 18 உருப்படி 22 உருப்படி பெத்தாங்க. டஜன் கணக்கு தான். டஜன் கணக்கு. எங்க அப்பத்தாளுக்கெல்லாம் 14 புள்ள. எங்க அப்பாரு கேட்ட, உனக்கு என்ன பாரு வேலைன்னு. அதே தாண்டா பேராண்டி வேலைனாரு. இது சென்சார் கட் பண்ணிடுவாங்க. யோ என்னையா நான் கேட்டேன், ஏன் உனக்கு மட்டும் 14 புள்ள அப்படின்னு? உங்க பெரியப்பாருக்கு 13 புள்ளைடா, அவனை தாண்டி புள்ள பெக்கோங்கிற வைராக்கியத்திலே 14 பெத்தேன். இல்ல பேரை வேற மறந்துடுவானுங்க. 14 பிள்ளைக்கு பேர் வச்சு கூப்பிடணும்னா மறந்து பேரை மாத்தி கூப்பிடுவானுங்க இல்லையா? எடுங்க, அன்னைக்கெல்லாம் இன்னைக்கு ஆட்டிருக்க நியூமராலஜி பார்த்தாங்களா, ஜோசியம் பார்த்தாங்களா, புள்ள பெக்கறதுக்கு நேரம் பார்த்தாங்களா? காட்டு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, மாத்து வழிபட்டு அவத்துக்கே பொறப்ப. காட்டுக்குள்ள போறதா காட்டு ராசான்னு பேரு, தண்ணி கிணத்தடியில் வரைச்சா தண்டவாணின்னு பேரு, வீட்டுக்குள்ள வரதா சுப்பிரமணின்னு பேரு. அங்க எந்த இடத்துல போறதானோ அந்த பேர் வச்சாங்க. ஆனா இந்த காலத்துல மாடர்ன் மம்மிஸ் அம்மான்னு கூப்பிடப்படாது. எங்க பக்கத்து வீட்டுல ஒரு ஆயா, அந்த பையன் யூகேஜி படிக்கிற, காத்தால வேணுதோ 7 மணிக்கே நாய் பிடிக்கிற வண்டி வீட்டுக்கு வந்துருதா. அல்ல அவன் பெத்த குட்டி நாய் தூக்கி தொட்டி தண்ணிக்குள்ள ராமன் தாமத்தி அல்ல பல்ல ஒருத்தன் மிளக்குற, டவுசர் ஒருத்தன் போடுற, சோப்பு ஒருத்தன் போடுற, எல்லாம் போட்டு பள்ளிக்கூடத்துக்கு ஏற்றி டாட்டா கொடுக்குறா. கீழே இருந்துட்டு அந்த பையன் அம்மா டாட்டான்ட்டேன் போயிட்டு திரும்பி வந்தோன்னே போட்டு மொத்துன்னு மொத்தரா. ஆனா என்ன மணி போட்டாரு பையன் இந்த மொத்தரின்னு. பின்ன என்ன மஞ்சு காத்தாலும் பள்ளிக்கூடம் போவையில் இந்த நாய் 1.5 லட்சம் ரூபாய்க்கு கொண்டு பணத்தை கட்டுற, போயிட்டு வர அம்மாங்கிறேன் அப்படின்னு. ஆனா நீ அம்மால அம்மானு சொல்லாத, நீ சின்னம்மானு சொல்லுவாங்க. எப்படித்தான் சொல்லுவானும்னே? 1.5 லட்சத்து பணத்தை முழுங்குறானே, மம்மின்னு கூப்பிட மாட்டான். நான் கேட்கறாளே, மம்மின்னா என்னங்க அர்த்தம்? அது பாடம் பண்ண உடம்பு, செத்த பொணமேன்னு அர்த்தம். ஒரு நல்ல தமிழ் வார்த்தை சொல்லி கொடுக்கறதுல இந்த காலத்து கொம்புரிகா 2 பேர் வந்திருக்கிறீங்களே. ஆனா கால கொடுமை பாத்தீங்களா? அந்த காலம்னு பேசுறதுக்கு 2 யூத் வந்திருக்கிறோம். யூத் இந்த காலம்னு பேசுறதுக்கு 2 டெலிபோன் பூத் வந்திருக்கிறாங்க. யோ புத்திரசிய சொல்றீங்களா? 2 பேரும் சேர்த்து சொல்றீங்களா? 2 பேர் என்ன வயசு பத்து இருக்கிறாங்களா? அது கூட பேரம்பேத்திக்கெல்லாம் கல்யாணம் வைக்கிற வயசாகி போச்சு. இந்த காலம் என்ன? இந்த காலம் அன்னைக்கெல்லாம் மரப்பாச்சி பொம்மைக்கு மாறாப்பு போட்டு மானம் இருக்குதுன்னு சொல்லி வளர்த்தவங்க என்ன பெத்த தாய்ங்க. இந்த காலத்துல மாடர்ன் மம்மி மாறாப்பே ஓடாத சும்மா ஆடிக்கிட்டு திரியறது இந்த காலத்து தாய்ங்க. ஒரு துணிமணியில் கலாச்சாரம் உண்டா? அதை கூட விடுங்க, வேண்டாம். அதெல்லாம் ஆடை கலாச்சாரம், அவங்க சுதந்திரம் போட்டுக்கிட்டு. நான் கேட்குறேன், மூத்தோர்களை மதிக்க கற்றுக் கொடுத்துருக்குறீங்களா? முதல் உறவுகளை கற்றுக் கொடுத்துருக்குறீங்களா? இது பெரியப்பே, இது மாமே, இது சித்தப்பே. பாரு, எங்க மாவட்ட செயலாளர் ஆற்றமுக்கு வடக்கு மாவட்ட செயலாளர் தொண்டாமுத்து ரவி என்ன வந்திருக்கிறாரு. வீட்டுக்கு வந்தா இதுதான் ரவி மாமே சொல்லணும்ல, சொல்ல தெரியாது. இங்கதான் காசு 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 வச்சாதான புள்ள வளர்த்துறாளுவோ. ஆராய்ச்சி பாச சொல்லியே வளர்த்துறாங்க. அவனத்தனை சம்பாதிக்கிறேன், இவனத்தனை சம்பாதிக்கிறேன், அவன் தோட்டம் வாங்கிட்டு, இவன் காட்டம் வாங்கிட்டு, அவன் ஊட்டம் வாங்கிட்ட. ஆனா நாங்க இங்க காலத்துல அப்படி சொல்லி வளர்த்தலிங்க. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, இந்த நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. நல்ல பேரை வாங்கினா போதும்டா. பேரை வாங்கினா ஊரை வாங்கலாம், ஊரை வாங்கினா இந்த நாட்டையே வாங்கலாம்னு கத்து கொடுத்தது எங்க காலத்து தாய்ங்க. ஆனா இந்த காலத்து தாய் என்ன சொல்லி கொடுக்குறீங்க? நான் ஒரு வீட்டுக்கு போறேனுங்க, அந்த வீட்டுக்கு அந்த பையனுக்கு நான் வந்து மாமா போறேன். நான் போறேன், அந்த குழந்தைகிட்ட எங்கடா கொப்பேன்னு கேட்டா அந்த குழந்தை என்ன சொல்லணும்? அப்ப தோட்டம் போயிட்டுது, வெளியே போயிட்டுது, வேறு பாத்ரூம் இருக்குது, வேறு வெளி ஏதோன்னு சொல்லணும்ல. அவன் போன் விளையாடிட்டு இருந்தேன். அட எங்க கொப்பன்னு, மாம் மாம் somebody is come அப்படின்னு ஓடிட்டேன். somebody is come. somebody is come. அப்ப எவனோ வந்திருக்கிறேன்னா நானு. அப்ப யார் நான்? அந்த somebody மாமனா, பெரியப்பனா, சித்தப்பனா, எவாவே. அப்ப உறவுகளை சொல்லி கூட வளர்த்தாம நீ என்ன புள்ள பத்து வளர்த்திருக்க 2 லேடிஸ் பேச வந்திருக்கிறீங்களே, நீங்க 2 பேர் வரலாமா? முதல்ல
இரு எழுதிட்டு வந்ததை பார்க்குறேன். நடுவர் அவர்களே, அன்னைக்கெல்லாம் ஆரோக்கியமான சாப்பாடு கொடுத்தேன் நீ பெத்த தாய். அருமை. 6 மாசத்துல குழந்தைக்கு சோறு ஊட்டுவா. சோற மைய கும்மாயக்கட்டையில கடைஞ்சு பருப்பு ஊற்றி நெய் ஊற்றி சோறு ஊட்டுவா. இப்போ 1 வருஷத்து வரைக்கும் நீங்க சோத்த கண்ணில் காமிக்கிறது இல்லை. செரலாக்க தின்னு, அந்தலாக்க தின்னு, இந்தலாக்க தின்னு, கஞ்சி பவுடர் இதே அரிசி வறுத்து பொடி பண்ணி டப்பால போட்டு 1500 ரூபாய்க்கு விற்கிற. அது உங்களுக்கு ஹைஜீனிக்கா தெரியுது. ஆனா கம்பு, ராகி, குதிரவாழை, செமை, சாமை, சோளம், மக்காச்சோளத்து இது எல்லாம் அந்த காலத்துல எங்க அப்பத்தா தனித்தனியா வறுத்து பொடி பண்ணி வெல்லம் போட்டு ஏலக்காய் சுக்கு போட்டு கலந்து வச்சிருப்பா. அதுக்கு பேர் சத்து மாவுன்னு பேரு. கொங்கு மண்டலத்தில் அது ரொம்ப ஃபேமஸ். சத்துருண்டை கொண்டாந்து கொடுப்பாங்க. தாய்க்கும் கொடுப்பாங்க, மகளுக்கு கொடுப்பாங்க. அதை கூட விடுங்க. அந்த காலத்தில் என்னை பெத்த தாய்மார்கள் 1 வருஷம் 2 வருஷம் தாய்ப்பால் கொடுப்பாங்களுக்கு. அடுத்த குழந்தை பிறக்க வரைக்கும் முன்னிந்திர குழந்தை தாய்ப்பால் கொடுக்கு. இப்ப எந்த தாய்மார்களாவது 1 வருஷம் 2 வருஷம் வேண்டாம், ஒரு மாசம்னாலும் கொடுக்குறாளா? 10 நாள்ல பாட்டல் ஊத்தி குடுறா 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 குடுறா. அது ஒரு ரப்பர் ஒன்று இருக்கும் மாட்டி. அன்னைக்கெல்லாம் தாய்ப்பால் கொடுத்தாங்க, தாய் மேல பாசம் இருந்தது. இப்ப நீங்க பாட்டில் பாலை கொடுத்து பழக்கி இருக்கிறீங்க. பயலுக்கு பூரா பாட்டில் மேலேயே பாசமா இருக்குதுங்க. இது நல்ல பாயிண்டியா, நல்லா உட்கார்ந்து யோசனை பண்ணிருக்காரு. அன்னைக்கெல்லாம் அம்மாவை பார்த்தா பாசம் வந்தது. இவன் பாட்டில புடிச்சு பழகணும். பாட்டில் கடை பார்த்தா பாசம் இழுக்குது. ராரா இக்கட ராரா. அப்ப என்னங்க நீங்க புள்ள பெத்து வளர்த்துறீங்க நான் கேட்கிறேன். நடுவர் அவர்களே, அன்னைக்கெல்லாம் வம்சம் பெருகோன்னு புள்ள பெத்தாங்க. எப்படி வம்சம் பெருகி வரணும், வாழையடி வாழையா இந்த வம்சம் வாழோன்னு குழந்தை பெத்துக்கிட்டாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. ஒரு வாரிசு வேணுமே, அடுத்தவன் குழந்தை இல்லைன்னு கேவலம் பேசுவானே அப்படின்னு சொத்துக்காக புள்ள பெக்கக்கூடிய காலம் இந்த காலம். அன்னைக்கெல்லாம் ஏன் தெரியுமா 10 புள்ள 14 புள்ள? அன்னைக்கெல்லாம் ஆஸ்பத்திரியில போய் எவன் புள்ள பெத்தா? வீட்லயே புள்ள பெத்தா. அன்னைக்கு என்னங்க மெடிசன் செலவு? அரைப்படி விளக்கண்ணு 1 படி சுடுதண்ணி இருந்ததுன்னா மெடிசன் பீஸ் ஓவர். 2 வெத்தலை 2 கொட்டைப்பாக்கு 6ஆம் நம்பர் குரங்கு போத்தால 1 ஒட்டை நம்பர் தான் டாக்டர் பீஸ் ஓவர். அன்னைக்கு மருத்துவகாரி 1990 நான் முத பிராக்டிஸ் பண்ண போகும்போது எனக்கு பீஸ் 2 படி கல்ல கொட்டை வேண்டாம் கொடுத்தாங்க ஒரு அம்மா. 2 படி கடலை, நிலக்கடலை. இதை வச்சுங்க ஐயா, கையில காசு இல்லைன்னு. நான் அப்படிலாம் வைத்தியம் பார்த்துருக்கேன். கரெக்டு தான் சொல்றது. அன்னைக்கு அப்படித்தாங்க வைத்தியமே. வைத்தியத்துக்கு காசு இல்ல. அன்னைக்கு புள்ள வளர்த்தின்னு பேரு. சுக்கு சளி பிடிச்சா சுக்கு, நெஞ்சு சளி கட்டிட்டா துளசி தலையில தேனரைச்சு ஊத்துவாங்க. ஆஸ்பத்திரி தொட்ட 90க்கு ஓடல. ஆனா இன்னைக்கு அச்சுன்னு ஆஸ்பத்திரி. அன்னைக்கு பாக்குறங்க ஒருத்தர் நெறிஞ்சு முள்ளு குத்திட்டுதுங்க காலில். அதுக்கு போய் சத்தியமங்கலத்தில் 30,000 ரூபாய் செலவழி படுத்திருக்கிறானுங்க. செப்டிக் ஆயிரும்னு அதுக்கு ஊசி போட்ட இடம் செப்டிக் ஆகி அதை ஆபரேஷன் பண்ணி எடுத்திருக்கிறாங்க. ஐயா நீங்க நல்ல டாக்டருங்க ஐயா. போலி டாக்டர் தான் நிறைய இருக்கிறாங்க. அன்னைக்கெல்லாம் ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டாங்க. வாரமான இன்னைக்கு ஷெட்யூல்டு போடுறாங்க. திங்கக்கிழமைன்னு இது, செவ்வாய்க்கிழமைன்னு இது, புதன்கிழமைன்னு இது, உடம்பு குறைக்கணும்னு இது. அல்ல இந்த யூடியூப்ல பண்றானுங்களே, ஐயோ இந்த கொரோனா காலத்துல எவனெல்லாம் டாக்டர் வேப்பந்தலை புகை பூடி, அதை பூடி, இதை பூடி. எங்க ஊர்ல ஒரு ஆள் வேப்பந்தலையா புகையா பிடிச்சி ரத்தவாந்தியே எடுத்துட்டேன். ஒரு நிலவேம்பு அந்த கஷாயத்தை குடி, இந்த கஷாயத்தை குடி, மஞ்சளை கட்டு, மாரியா தலை கட்டு, அதை கட்டு, இதை கட்டுன்னு. அன்னைக்கெல்லாம் வீடு வாசம் சுத்தமா இருந்ததுங்க. நோவு நொடி அண்டுல சோமா இருந்தவரா அதுங்கம்மா சாம்பிராணி போக போடுவா. அன்னாடு சாயங்காலம் விளக்கேற்றி வச்சு 6 மணிக்கு மேல ஊடுவாசு கூட்டமாண்டா. ஒழுக்கத்தோடு வாழ்ந்தாளுங்க. ஆனா நீங்க இன்னைக்கு எப்படி வாழ்றீங்க? கலாச்சாரம் என்ற போர்வையிலே இன்னைக்கு தொட்டதுக்கெல்லாம் ஆளுங்க. ஊடு கூட்ட ஆளு, வாஸ் கூட்ட ஆளு, ஊடு துடைக்கிற காலு, பேனு, மிக்சி, கிரைண்டரு. அன்னைக்கு பூரா பொம்பளையோ ஒல்லியோ இருந்தாங்க. ஆட்டாக்கல் பூரா குண்டா இருந்தது. இப்ப ஆட்டாங்கல் பூரா ஒல்லி ஆயிடுச்சு. பொம்பளை பூரா குண்டு ஆயிட்டாளுங்க. கேட்ட என்னம்பாங்க, நாங்க வேலைக்கு போறோம். அந்த காலத்தில் நீங்க தான் அதிசயமா வேலைக்கு போறீங்களா? கம்மாங்கூட்டமெல்லாம் வேலை பார்க்கலையா? 8 படி பள்ளிக்கூடம் தாட்டி போட்டு காத்தால 5 மணிக்கு எந்திரிச்சானா சட்டிவான கழுவி ஊடுவாஸ் கூட்டி பால் கறந்து கொண்டாந்து 7 படி 8 படி பால் கறவி இருக்குங்க.
அத்தனை பாலை கொண்டாந்து வச்சு காப்பி போட்டு 8 பசங்களை எழுப்பி புருஷனை தாட்டி அந்த 7 மணிக்கு ஏறி பூட்டிடுவேன். பருப்புட போகணும். 7 மணிக்குள்ள கத்துன்னு அத்தனை வேலையை முடிச்சுட்டு இன்னைக்கு மாடு மாதிரி உழைச்சாலுங்க என்னை பெத்ததாயி. ஒரு முழங்கால் வலி இல்லை, ஒரு மூட்டு வலி இல்லை, ஒரு இடுப்பு வலி இல்லை. 94 வருஷத்து வரைக்கும் கண்ணாடி போடாத பேப்பர் படிச்சவா என்னை பெத்த தாய்ங்க. அருமையா, அருமை அருமை. இதாதிசயமா வேலைக்கு போறாங்க. போய் பாரு 8:30 மணிலிருந்து சாயங்காலம் 5:30 மணிக்கு. உனக்கு எவன் போச்சுன்னா வேலைக்கு? எதுக்கு வேலைக்கு போற? மாசம் 15,000 ரூபாய் சம்பளம் இருந்தா நல்ல பொம்பளை குடுத்தனம் பண்ணி போடல இந்த காலத்துல. உங்களுக்கு முடியுதா? உங்களுக்கு 15,000 இருந்து வாங்கி திங்கறக்கே பத்தாது. ஒரு ஹோட்டல் கடையில் ரோஸ்ட் கேட்டா 70 ரூபாய். ஒரு கரண்டி மாவு வீட்டுல ஊத்தறக்கு மாயுதா? அன்னைக்கெல்லாம் என்னை பெத்த தாய்கோ குக்கு பண்ணி சாப்பிட்டாங்க. இப்ப இவ ஊரா புக்கு பண்ணி சாப்பிடுறாங்க. குக்கு பண்றது புக் பண்றாங்க. ஆமா, ஆவோட போன் எடுக்க வேண்டியது குக்கு பண்ண வேண்டியது. அது என்னமோ பீஸான்னு ஒன்று இருக்குதாம அளவு பிசா பிசா என்ற பையன் புக் பண்ணி இருந்தேன். திருப்பூர்ல இருந்து எங்க ஊர் 34 கிலோமீட்டர். பாவம் அந்த பையன் 3 டிகிரி படிச்சு பையன். நாம அதுல வேலை பார்க்குற பையன் 3 டிகிரி முடிச்சுட்டு PhD முடிச்சுட்டு பீஸா விற்கிறான். அவன் எவ்வளவுடா சாமின்னு 350 ரூபாய்னே. இது பரவாயில்லையா? இப்போ சீப்பாரு எங்க மெட்ராஸ்லாம் 850 800 போக்குவரத்து சார்ஜெலாம் சேர்த்து போட்டாங்க வச்சு எல்லாம் சேர்ந்தாரு 350 ரூபா சொன்னேன். சரி என்னதான் பீஸா எப்படித்தான் இருக்குமா? நாம கண்டபடியே முன்னப்பட செத்துந்தா தான் சுடுகாட்டுக்கு போய் தெரியும். வாங்கி ஓப்பன் பண்ணி பார்த்தது எப்படித்தான் இருக்குது அப்படின்னு. இந்த குழந்தை பவர் எடுத்து ஆய்வோம் பார்த்தீங்களா? மேல வெள்ளையா அப்படி வச்சுப்பாங்களா? ஒரு ரொட்டிக்கு மேல 4 தக்காளி பழம், தக்காளி பழத்துக்கு மேல 2 வெங்காயம், வெங்காயத்துக்கு மேல அந்த சலவாதி. இதை பிச்சு பிச்சு திங்கிறேன். அது இழுத்தா வருதா? பப்ளிக்கான இழுத்தா வரும் பாத்தீங்களா? நூலாட்டம் அதாட்டம் வருது. அதை தின்ன 350 ரூபாய்ங்க. தின்னு புட்பாசன் ஆகி போச்சு. ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் 3800 செலவு பண்ணேன். தின்ன 350 ரூபாய்க்கு 3800. நான் கேட்கறது ஏன்டா இது ஆர்டர் போட்டதுனே. அம்மா தாப்பா போன்ல இருந்து 6 ஓட்டு கொடுத்தா. பரவாயில்லையா? அரிசிமா உளுந்துமா இதெல்லாம் தெரியும். ஷவர்மான்னு ஒன்று இருக்கு. அது என்னமா? அது ஷவர்மா பார்த்தது இல்லையா? எனக்கு தெரிஞ்சு சின்னமா பெரியம்மா ஒரு கம்பியில சொருவி உருளை மாதிரி உருட்டி விட்டு இப்படி செதுக்குவான். புல்லு செதுக்குற மாதிரி செதுக்கி அந்த ஹோட்டல் கடையில் பூரா மின்கால வச்சுக்கிறாங்களே தச்சோடு வாசல்லே இருக்கும். வாசல்லையே. நடுவரவர்களே, என்றைக்கு இயற்கை உணவுகளை தவிர்த்து இயற்கை விவசாயத்தை விட்டு இயற்கையான நம் மண்ணை விட்டு செயற்கைக்கு மாறினாங்களோ அன்றையோடைய நம்ம ஆரோக்கியம் தொலைஞ்சு போச்சுங்க. ஒரு காலத்தில் ஆஸ்பத்திரிக்கு போகாது இருக்கிறது நோவுன்னாங்க. இப்போ ஆஸ்பத்திரிக்கு போகிறதே நோவாக இருக்குது. அங்கே போனால் எவனுக்கு என்ன நோவு இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. இன்னைக்கு சர்க்கரை இல்லாத சனம் இருக்கிறாங்களா ஐயா? ஒரு காலத்துல கல்யாணத்துக்கு போனால் விட்ற வேறனாரு பேச்சியாரு எத்தனை வேறம் கூட்ட பேச்சு கூட்டன்னு பேசிக்குவாங்க. இப்பவும் பேசிக்கிறாங்க. உனக்கு எமிட்டுக்குது என்ன சொத்தா? எனக்கு 350 இருக்குது, உனக்கு எனக்கு 800 இருக்குதுன்னு ஊசி கொடுத்துட்டேன். உனக்கு என்ன கலருமா தரேன்? எனக்கு பச்சை கலர், எனக்கு புழுவும் ஆரஞ்சும் கொஞ்சம் கம்மிதான். என்ன சொத்து வச்சா சம்பாரிச்சு வச்சிருக்கிறீங்க? பூரா சுகர் சம்பாரிச்சு வச்சிருக்கிறீங்க. இன்னைக்கு ஒரு நல்ல வார்த்தைகள்கிட்ட குழந்தைகிட்ட பேசுறாங்களா ஐயா? என்னார டிவி நல்லா கேட்டுக்குங்க. 72 நாடகம் ஓடுது மொத்தத்தில். இது எப்படி கணக்கு பண்ணிடுற? 70 வேற வேலை வீட்டில் 72 நாடகம் ஓடுது. அதுல 19 நாடகத்துல அடுத்த புருஷனையவே கூட்டிட்டு போறாளுங்க. 22 நாடகத்துல மாமனா மாமியால விஷமச்சு கொல்லணுங்கிற. 20 நாடகத்துல கொழுந்தியாளையே லவ் பண்ணணுங்கிற. 13 நாடகத்துல தனி கொடுத்தனம் போகணுங்கிற. முடிஞ்சுதுடா. இத்தனையும் பார்த்தா குடும்பம் விளங்குமா? நீ கேட்கல ஏன்டா நீ பட்டிமன்றம் பேசுறியா பூரா நாடகத்தையும் பார்க்குறியான்னு. தமிழ்நாட்டை மாத்திர, இந்தியாவை மாத்திர, தொண்டாமுத்தாரை மாத்திர, உலகத்தை மாத்திரம்னு சொல்கிற ஆம்பளைகள்லாம் இந்த காலத்தில் கல்யாணத்துக்கு முன்னாலேயே மாற்றி போடுங்க. கல்யாணம் முடிச்சு பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்துட்டா உங்களால டிவி சேனலை கூட மாற்ற முடியாது. ரிமோட்டை பிடிக்க வச்சுட்டு கொடுக்க மாட்டாங்க. அருமை அருமை கொடுக்க மாட்டாங்க. நடுவரவர்களே, ஒரு காலத்தில் வயதிற்கு மரியாதை கொடுத்தது என்னை பெற்ற தாய் காலத்திலே இன்று வசதிக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய காலம்தான் இந்த காலம். அப்ப இந்த காலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் நீங்க
உழைப்பு சொல்லி கொடுங்க, படிப்பு சொல்லி கொடுங்க, நல்லா படிக்க வைங்க. எங்க காலத்தில் இந்த அளவு கல்வி அறிவு இல்லை. கல்வி அறிவு இல்லாத போது ஒழுக்கம் இருந்தது. இன்னைக்கு கல்வி அறிவு இத்தனை இருந்து ஒழுக்கம் இல்லை. இன்னைக்கு பசங்க பிள்ளை எப்படி பழக வேணும். அன்னைக்கெல்லாம் ஒரு பிள்ளை ஒரு பேச முடியுமா? இப்போ ஒரு தொண்டாமுத்தூரில் ஒரு முக்குளூர் பிள்ளையும் பையனும் பேசுகிறான்னா போகிறோடெல்லாம் யார் வீட்டு பிள்ளை, யார் வீட்டு பையன்டா, என்ன நியாயமேண்டி கிடக்குது? கூட படிக்கிற பையன் வீட்டில் கூட்டிகிட்டு போய் வச்சு பேசி இங்கே முக்கு கடையில் என்னடா வேலைன்னு கேட்டாங்க எங்கள் காலத்தில். ஆனால் இன்னைக்கு அப்படியா? சொந்த சித்தப்பட அந்த பிள்ளை மைனும் பேசிட்டு போனால் வீட்டில் பொண்டாட்டிட்டு போய் சொல்கிறேன், எங்கள் அண்ணன் பிள்ளைய அவகிட்டையும் பேசிட்டு இருக்கிறேன், கூடி சீக்கிரம் கூட்டிகிட்டு ஓடிடுவா மாதிரி அவன் மானம் கெட்டு நிற்பேன். அன்னைக்கு உறவுகளை மதிச்சாங்க. இன்னைக்கு பணத்தை மட்டுமே மெயின் பண்ணி இந்த காலத்து தாய்மார்கள் வளர்த்துறீங்க. இன்னைக்கு எத்தனையோ பசங்க வெளிநாடு போகிறாங்க. இன்னைக்கெல்லாம் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து பழகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நான் 2000 கேட்ரிங் முடிச்சுவேன் இங்கே கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் பாலிடெக்னிக் காலேஜில். 2001 வேலைக்கு போகும்போது எல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். 1.5 வருஷம் தான் வேலை பார்த்தேன். எல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகும்போது எங்கள் அம்மாவோட சேலை ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டு அதில் இந்த அம்பிக்காரன் கேட்குறேன், அது இத்து போன சேலை, அதை எதுக்கிட எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு. அருமை தங்கங்களே, நாம் எத்தனை தொலைவு போனாலும், எத்த பெரிய ஹோட்டலில் சாப்பிட்டாலும், எத்த பெரிய அந்த நட்சத்திர விடுதியில் தங்கினாலே, நம்ம அம்மா கையில் வாங்கி திங்கிற ஒரு பழைய சோத்துக்கு இணையா இன்றைக்கு வரைக்கும் எந்த ஒரு உணவும் எனக்கு இருந்ததில்லை. எங்கள் அம்மா நினப்பு வரும்போதெல்லாம் அந்த சேலையை எடுத்து மேலே போத்திக்குவேன். ஆத்தாவுஞ்சேலே அந்த ஆகாயத்தை போல, ஆத்தாவுஞ்சேலே அந்த ஆகாயத்தை போல, தொட்டி கட்டி தூங்க தூரி கட்டி ஆட, ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தலதோவட்ட, பார்த்தால சேத்தனைக்க தோணும், உன்னை செத்தாலும் என்ன பொத்த வேணும். உண்மையாலும் எங்க அந்த கால தாய்மார்கள் இன்னைக்கு நிறைய எங்ககிட்ட இல்லைங்க. அனுதினமும் அந்த தாய்மார்களை நாங்கள்லாம் மிஸ் பண்ணுறோமுங்க. ஒரு போட்டோவை பார்க்கும்போது, ஒரு பொங்க நோம்பி வரும்போது, ஒரு மாரியாத்தா நோம்பி வரும்போது, ஒரு நல்ல நாள் பொல்லா நாளும் போது எங்கள் அம்மத்தா வாசலுக்கு அத்தனை தடவை நடப்பாளுங்க, பேர் வந்துட்டானான்னு. ஆனால் அன்னைக்கு நான் நல்லா பட்டிமன்றம் முடிச்சு போனேன். என்னை பெத்ததா என்ற வவர் ஏண்டா போன பக்கம் சோறுன்ட்டு வந்து என் சாமி வெடி வரைக்கும் பேசி போட்டு வரையன்னு கேட்டா. ஆனால் இன்னைக்கு என்னை கட்டின பொண்டாட்டி எமிட்டு கொடுத்தாங்க, பிள்ளத்தி உண்டுன்னு கொடுத்தானா, அவனை என்னைக்கு கொடுத்த பிள்ளத்தி உண்டுன்னு கொடுத்தானா. அன்றைய தாய்மார்கள் பிள்ளைகளுடைய இறைப்பையை பார்த்தார்கள். இன்றைய தாய்மார்கள் பிள்ளைகளுடைய பணப்பையை பார்க்கிறார்கள். வருமானத்தை வைத்து பிள்ளைகளை எடை போடுகிறார்கள். இன்றைய தாய்மார்கள் அன்று ஒழுக்கத்தை வைத்து எடை போட்டார்கள். என்றைக்குமே பிள்ளை வளர்ப்பதிலே அந்த காலத்து தாய்மார்கள் தான் அருமையான தாய்மார்கள் என்று நல்ல தீர்ப்பை வழங்கும்படி கேட்டு, வாழ்க விவசாயி, வளர்க விவசாயம், ஓங்கு அவன் புகழ், நீங்கு அவன் வறுமை என்ன சொன்னா. இன்னைக்கு விவசாயம் பண்ற பையனை கல்யாணம் பண்ணிக்கிறக்கே இந்த காலத்தில் எந்த பொட்ட பிள்ளையும் தயாரா இல்லையே. அப்போ இந்த காலத்தில் அவ புள்ளப்பத்து மட்டும் எங்க ஒழுக்கமாக வளர்த்து போறாங்கன்னு. நீங்களும் ஒரு நல்ல தாய்க்கு மகனாக பிறந்திருக்கிறீர்கள். ஆகையால் எங்களுக்கே உங்கள் தீர்ப்பை வழங்கும்படி கேட்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டுவது உங்கள் அன்பு விவசாயி மஞ்சுநாதன். நன்றிங்கோ, வணக்கம்ங்கோ.